students, நான் மிருதுலா from Hunter Learning. First exam ஆன இந்த தமிழ் எக்ஸாம்க்கு எல்லாருமே சூப்பர் டூப்பரா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க போறீங்க. and இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஓரத்துல நமக்குள்ள ஒரு பயம் இருக்கும். சேதா பயம் இருக்கலாம். நான் படிச்ச எல்லா क्वेश्चनும் வந்துருமா மேம்? क्वेश्चन பேப்பர் ஈஸியா இருக்குமா இல்ல கஷ்டமா இருக்குமா? ஒரு சிறுவனா இருக்கட்டும், குறுவனா இருக்கட்டும், நெடுவனா இருக்கட்டும், அதுக்கு எத்தனை பேஜ் மேம் ஆன்சர் எழுதணும்? and இதெல்லாம் தாண்டி எங்கயாச்சும் நான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் பண்ணிருவேனா? அதெல்லாம் எப்படி நான் பண்ணாம இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம சூப்பரா எழுதுறது அப்படிங்கிற ஒரு பயம் உள்ளுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா? சோ ஆனா அந்த பயத்தை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஓகேவா? சோ நம்ம எல்லாம் இப்ப எந்த மோடுக்கு வந்துடணும்? No fear. ஓகேவா? சோ ஒன்லி ஃபயர் அந்த மோட்ல இனி வர போற எல்லா எக்ஸாமையும் சூப்பர் டூப்பரா எழுதணும். சோ எத்தனை பேர் இப்ப ஃபயர் மோடுக்கு வந்துட்டீங்க? சோ அடுத்து வரக்கூடிய தமிழ் எக்ஸாம் முடிக்கணும், அது மாதிரி இங்கிலீஷ் இருக்கு, மேத்ஸ் இருக்கு, சயின்ஸ் இருக்கு, சோஷியல் இருக்கு, எல்லாமே நம்ம சூப்பரா பண்றதுக்கு இந்த ஃபயர் மோட் நம்ம இருக்கணும். ஓகேவா? சோ ஃபயர் மோட்ல இப்ப எத்தனை பேர் இருக்கீங்க? இப்ப உடனே எனக்கு அந்த முதல்ல காமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? சோ டெஃபினட்டா நீங்கெல்லாம் வந்து உங்க பேர் என்ன, உங்களோட கமெண்ட் நான் கண்டிப்பா பாப்பேன். சோ எத்தனை பேர் ஃபயரோட அடுத்து வரப்போற எல்லா எக்ஸாம்லயும் எழுதி ஓகே. சோ 500க்கு 500 தான் என்னோட டார்கெட் மேம். சோ இதை வந்து நான் கண்டிப்பா அச்சீவ் பண்ணதான் போறேன். இதுக்கு என்னோட 100% எஃபர்ட் நான் போட்டு படிக்க போறேன் அப்படின்னு தெளிவா இருக்கீங்க. அது எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சோ உங்களுக்கு இந்த வீடியோல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, பப்ளிக்ல இதுக்கு முன்னாடி क्वेश्चन பேப்பர்ஸ் எப்படி எல்லாம் வந்திருக்கு, என்னென்ன क्वेश्चंस எல்லாம் கேட்டிருக்காங்க, அண்ட் ஆல்சோ ஒரு சிறுவனான இந்த பாயிண்ட் இருந்தாதான் நமக்கு மார்க் கொடுப்பாங்க. எப்பவுமே திருத்துறவங்க கீ வச்சுதானே திருத்துவாங்க. சோ அது மாதிரி எப்படி எல்லாம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு 2022, 2023, 2024 பப்ளிக்ஸ் இந்த 3 பப்ளிக் क्वेश्चन பேப்பர்ஸ் அண்ட் அதுக்கு கவர்மெண்டே கொடுத்த ஆன்சர் கீ உங்களுக்கு அழகா क्वेश्चन அண்ட் ஆன்சர் ஃபார்மட்ல இங்க எடுத்து வச்சிருக்கேன். சரியா? சோ இங்க பாருங்க, குறிப்பு வரைங்க அப்படின்னு வசன கவிதைக்கு கேட்டிருந்தாங்கன்னா இந்த 2 லைன் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி அடுத்தடுத்து இருக்கக்கூடிய எல்லா பிரிவு வந்தாக்களை நம்ம தெளிவா எழுதுவோம். பட் இருந்தாலும் இந்த நெடுவினா பொது கட்டுரைக்கெல்லாம் எப்படி மேம் எழுதுறது அப்படிங்கிற டவுட் இருக்கும். சோ எப்படி எழுதுனா நமக்கு மார்க் கொடுப்பாங்க, அது தெரிஞ்சுட்டா நம்மளும் சூப்பரா எழுதிடலாம் இல்லையா? இது டெஃபினட்டா 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் கண்டிப்பா பார்த்துட்டு போகணும். சோ இது ஒரு ப்ராமிஸ். டெஃபினட்டா இங்கிலீஷா இருக்கட்டும், மேக்ஸா இருக்கட்டும், சயின்ஸா இருக்கட்டும், சோஷியலா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே உங்களுக்கு கடந்த 3 வருஷத்தோட பப்ளிக் क्वेश्चन பேப்பர்ஸ் அதோட ஆன்சர் கீயோட நம்ம கொடுக்க போறோம். சரியா? சோ இங்க பாருங்க, உங்களுக்கு ஒவ்வொன்றும் எந்த மாதிரி வந்து ஆன்சர் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம டீடைல்டா கொடுத்துருக்கோம். சோ ஒரு நெடுவினா இருக்கு அப்படின்னா அந்த நெடுவினாக்கு நீங்க எவ்வளவு பேஜுக்கு பதில் எழுதணும், கடிதம் எப்படி எழுதணும், அதே மாதிரி பாருங்க ஒரு கட்டுரை கேட்கறாங்க, இதுவே ஒரு பொது கட்டுரை கேட்கறாங்க அப்படின்னா அதுக்கு நீங்க குறிப்பு சட்டகம் எல்லாம் போட்டு ஹெட்டிங் எல்லாம் போட்டு எப்படி எழுதணும் அப்படிங்கறத டீடைல்டா இருக்கு. சோ 3 வருஷத்தோட பேப்பர் ஆன்சர் இது மாதிரி நான் அட்டாச் பண்ணி வச்சிருக்கேன். சோ இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு கமெண்ட்லயும் பின்னா இருக்கும், அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கும். சோ நீங்க அழகா இது ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு டெஃபினட்டா இதுல என்னெல்லாம் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, நம்ம படிச்சதும் இதுவும் கரெக்டா இருக்கா, சோ நம்ம கரெக்டான பாயிண்ட்ஸ் எல்லாம் படிச்சிருக்கோமா இல்ல இவ்வளவு பாயிண்ட்ஸ் படிச்சாலே போதுமா அப்படிங்கறத தெளிவா பாத்துட்டு போய்க்கலாம். ஓகேவா? சோ இப்ப எல்லாத்துக்கும் ஓரளவு கான்பிடன்ஸ் வந்துருச்சா? சோ இது மாதிரி எல்லா எக்ஸாமுக்கும் கிடைக்கும் போது பட் ஃபர்ஸ்ட் நம்ம தமிழ்ல இதுல தெளிவா இருக்கலாம். அண்ட் இது போக உங்களுக்கு தேவையான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் क्वेश्चंसா இருக்கட்டும், அப்ப நான் சொன்ன क्वेश्चन பேப்பர்ஸா இருக்கட்டும், அண்ட் ஆல்சோ அடுத்தடுத்து உங்களுக்கான லைவ் கிளாसेस, மாரத்தான் கிளாसेसலாம் இருக்கு. இப்பயே வந்துட்டு உங்க போன்ல நெட் எல்லாம் ரீசார்ஜ் பண்ணி ரெடியா வச்சுக்கோங்க. அண்ட் அதே மாதிரி ஷார்ட்ஸ்ல ஒவ்வொரு டாபிக்கும் குட்டி குட்டியா ஒரு 1 மினிட்ல ரீகால் பண்றதுக்கு எல்லா டிப்ஸும் வந்துகிட்டே இருக்கு. சரியா? இப்ப சொல்லுங்க, இப்ப எத்தனை பேர் வந்துட்டு நோ ஃபியர் ஓகே சோ ஒன்லி ஃபயர் அந்த மோட்ல இருக்கீங்க? சோ #no fear only fire அப்படின்னு கமெண்ட்ல தெரிவிக்க விடுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். பேப்பர் ஈஸியா இருக்கும் அண்ட் நீங்க படிச்ச எல்லா क्वेश्चनும் கண்டிப்பா பேப்பர்ல வந்திருக்கும். அதுக்கு நான் ப்ரே பண்றேன். சோ என்னோட சேர்ந்து நீங்களும் சூப்பரா படிக்கணும். அதுக்கு இந்த ஃபயர் மோட் தேவை. சோ எவ்வளவு ஃபயரோட இருக்கீங்க அப்படிங்கறத நான் கமெண்ட்ல பார்க்க போறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் கைஸ்.